அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கடந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அதாவது தொண்டமன்னாறு தனி வெளியீட்டகத்தின் 3ஆம் தவணை பரீட்சையாக நடாத்தப்பட்ட வினாத்தாளின் பகுதி ஒன்றின் முதல் 10 வினாக்களை தொடர்ந்து மேலும் சில பகுதி ஒன்று வினாக்களுக்கு விதம் விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோவின் மூலமாக கேட்டுக்கொள்வோம். அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 10-11 மாணவர்களுக்கான பரீட்சை வழிகாட்டியான செயற்பாடாகவே இந்த வீடியோ அமைகின்றன. ஏனைய மாணவர்களுக்கு அதாவது தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையான நேரடி வகுப்புகளும் எமது கல்வி நிலையத்தில் நடைபெறுகின்றன. கணிதம் மாத்திரம், இடம் இலக்கம் 287 உதயநகர் மேற்கு கிளிநொச்சி அதாவது புவனேஸ்வரி வீதியில் இந்த நிலையம் அமைந்திருக்கின்றன. ஏனைய மாணவர்கள் புதிய கற்கைக்காக உங்களை இணைத்துக் கொள்ள முடியும். இனி 11வது வினாவை அவதானியுங்கள். தீர்க்க x4 தர 10x சக 3 சமன் 0. இது ஒரு இருவடி சமன்பாடு. அப்போ இருவடி சமன்பாட்டை தீர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். x4 சமன் 0 இருந்திருக்கலாம் அல்லது 10x சக 3 சமன் 0 இருந்திருக்கலாம். இதில் ரெண்டில் எந்த கோவங்களுக்கு 0 என்று தெரியாது. அதால் நாங்கள் எப்படி எழுத போகிறோம் என்றால் x4 சமன் 0 அல்லது 10x சக 3 சமன் 0 என்று எழுதும். இனி x4 சமன் 0 என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு எளிய சமன்பாடு. ரெண்டு எழுதலாம் வேண்டாம். x சமன் 4 எழுதுவீங்க. அதாவது 2 பக்கம் 4 கூட்டினீங்கன்றால் அதில் தீர்வு பெறும். அதே போல 10x சக 3 சமன் அல்லது 2x சக 3 சமன் 0 சொன்னால் நாங்கள் 10x சமன் என்ன செய்யலாம், 2 பக்கம் 3 கழிக்க போகிறோம். இப்படி கழிச்சோம்னு சொன்னால் 0 அந்த 3 கழிச்சிங்கன்னா மறை 3 வரும். இனி x சமன் 4 அல்லது x சமன் என்ன எழுதலாம்டா மறை 2 3 எழுதலாம். இதை நாங்கள் வகுத்து எழுதலாம் அல்லது அப்படியே பின்ன வடிவமாக காட்டலாம். நாங்கள் வகுத்து எழுதுவோம். x சமன் 4 அல்லது x சமன் மறை 1.5 எழுதலாம். அப்போ இந்த சமன்பாட்டின் தீர்வு என்னவா இருக்க போது பிள்ளைகள் x சமன் 4 x சமன் மறை 1.5 இருக்கும். சரிதானே? ரைட். 12வது வினா. கூட்டல் விருத்தி ஒன்றின் எண்ணாம் உறுப்பு 4 சய 3 எனின் எண் சக ஓராம் உறுப்பை காண்க. அப்போ எண்ணாம் உறுப்பு உங்களை தந்திருக்கு 4 சய 3 என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த எண் வார இடத்துல எண் சக ஒன்றை பிரதி எழுதுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் எழுத போகிறோம் tn சம 4 சய 3 என்று எழுதுறேன். இந்த tnக்கு பதிலாக எண் சக 1 எழுத போகிறோம். அதே போல் 4 சய 3 எண் வார இடத்துல எண் சக 1 எழுத போகிறோம். ஏனெண்டா அந்த 3 எண்ணை வந்து பெருக்குது, அவை அப்படி எழுதுறேன். இனி இந்த 3ஆல் அந்த அடைப்பு நீக்கினோம் என்றால் என்ன வேற போது t எண் சக 1 சமன் 4 சய 3 எண் சய 3. இனி 4 இந்த 3 கழிச்சிங்கண்டா 1. ஆகவே t எண் சக 1 சமன் 1 சய 3 எண்ணாக இருக்கு. அப்போ கூட்டல் விதியின் எண்ணாம் உறுப்பு எங்களை தரப்பட்டிருக்கு 4 சய 3 எனின் எண் சக ஓராம் உறுப்பு கேட்டிருக்கு. எண் சக ஓராம் உறுப்பு என்ன வரப்போவென்றால் 1 சய 3 எண்ணாக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது 13வது வினா. a, b, c, d என்பன ஒரு வட்டத்தில் அமைந்த புள்ளிகள் ஆகும். கோணம் BAC 30 பாகை, கோணம் ABC 110 பாகை எனின் எக்ஸின் பெருமானத்தை காண்கண்டு கேட்டிருக்கு. அப்போ இதில் பாருங்க, ஏபி என்றது வட்டத்தின் நான். அந்த நானால வட்டம் 2 துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ சிறிய துண்டம் பெரிய துண்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. சிறிய துண்டம் வந்து ஏபியா இருக்குது, பெரிய துண்டம் வந்து ADCBயாக இருக்கு. அப்போ அந்த பெரிய துண்டத்தில் பாருங்க, ஒரே துண்டத்தில் 2 கோணம் இருக்கு. அதாவது ADBயும் ACBயும் ஒரே துண்ட கோணங்களாக இருக்குது. அப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு தந்திருக்கு ADB வந்து x என்று தந்திருக்குன்னு சொன்னால் ACBயும் என்னவா இருக்க போது x ஆக இருக்கும். நான் அந்த இடத்துல x கொடுக்கிறேன். இனி இதில் பாருங்க பிள்ளை, முக்கோணி ABCயில் 30 பாகை, அதாவது BAC 30 பாகை, ABC 110 பாகை என்றால் x காணணும். அதாவது ACB பெருமானத்தை காணணும். அப்போ அந்த 110ஓட 30 கூட்டினீங்கன்னா 140, 140ஓட x கூட்டினீங்க 180. காரணம் முக்கோணி ஒன்றின் கோணம் கண்ட கூட்டுத்தொகை. இனி 2 பக்கம் 140 கழிச்சிங்கண்டால் எக்ஸின பெருமானம் எவ்வளவு 40 பாகை. அப்போ இதில் தரப்பட்ட தரவுகளுக்கு அமைய எக்ஸின பெருமானம் என்னவா இருக்க போதுன்றால் 40 பாகையாக இருக்கும். சரிதானே? ரைட். இனி 14வது வினா. 4 மாணவர்களின் இடைநிறை 45.5 கிலோகிராம் ஆகும். அவர்களுடன் சமநிறையுடைய 2 மாணவர்கள் சேரும்போது புதிய இடைநிறையானது 49.6 கிலோகிராம் எனின் புதிதாக சேர்ந்த ஒரு மாணவனின் நிறைய காண்கண்டு கேட்டிருக்கு. அப்போ 4 மாணவர் இடைநிறையன்னு சொன்னால் 4 மாணவருடைய மொத்த நிறைய 4ஆல் வகுத்து தான் இந்த 4 மாணவர் இடைநிறை தரப்பட்டிருக்கு. அதே போல 6 மாணவர்களை நிறைய கூட்டி 6ஆல் வகுத்து தான் இந்த புதிய இடைநிறை தரப்பட்டிருக்கு.
அப்போ நாங்கள் என்ன சொல்ல மாட்டோம், 4 மாணவன் மொத்த நிறைய காணணும்டா இந்த 47.5 4ஆல் பெருக்குவோம். பெருக்கிறோம்டா 190 கிலோவாக இருக்கும். அதே போல 49.6 நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 6ஆல் பெருக்க போகிறோம். பெருக்கிறோம்னு சொன்னால் 297.6 கிலோவாக இருக்கும். இனி என்ன செய்ய போகிறீங்கண்டா, அந்த 297.6 இருந்து 190 கிலோவை கழிக்க போறீங்க. 190 கிலோவை கழிச்சிங்கன்னு சொன்னால் அதாவது 297.6 190 சமன் எவ்வளோ இருக்க போகுது, 107.6 கிலோகிராமாக இருக்கு. இது என்ன புதிதாக சேர்ந்த மாணவர்கள் என்ன சமநிறையுடைய மாணவர்கள் சொல்லியிருக்கு. அப்போ 2 மாணவர்கள் மொத்த நிறை எவ்வளோ 107.6 கிலோகிராமாக இருக்கும். இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 2ஆல் வகுத்தோம்னு சொன்னால் ஒரு மாணவன் நிறை காணக்கூடியவாக இருக்கு. அப்போ 107.6 நாங்கள் 2ஆல் வகுத்தோம்னு சொன்னால் எவ்வளோ இருக்க போது 53.8 கிலோகிராம் ஒரு மாணவனின் நிறையாக இருக்கும். இதில் ஒரு பிரச்சனை இல்லை பிள்ளையே. நீங்கள் சிலர் என்ன செய்வீங்கன்னா, இந்த 49.6 கிலோகிராமில் இருந்து 47.5 கிலோகிராமை கழிச்சுபடி எழுதுறாக்கள் இருக்குது. அது பிள்ளையான செய்க. நீங்கள் என்ன செய்யணும்னா மொத்த நிறைய காணணும். 4 மாணவற்ற மொத்த நிறை, 6 மாணவற்ற மொத்த நிறைய கண்டு 6 மாணவற்ற மொத்த நிறைய 4 மாணவற்ற மொத்த நிறைய கழிச்சு வார தொகை 2 மாணவர்கள் நிறைய இருக்கும். அந்த 2 மாணவர்களும் சமநிறை என்று சொன்னபடியா நாங்கள் 2ஆல் வகுத்தோம் என்றால் ஒரு மாணவன் நிறைய என்னவா இருக்க போது, புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு மாணவன் நிறை 53.8 கிலோகிராமாக இருக்கும். சரிதானே? ரைட். 15வது வினா, எளிய வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் குறித்த தொகை பணத்தை வைப்பு செய்தார். முதலாம் வருட இறுதியில் அவரது கணக்கில் மொத்த பணம் ரூபா 19,500 இரண்டாம் வருட இறுதியில் மொத்த பணம் 21,500 எனின் அவர் வங்கியில் வைப்பு செய்த பணத்தை காண சொல்லியிருக்கு. அப்போ 2ஆம் வருடம் இருக்கிற மொத்த தொகையிலிருந்து முதலாம் வருட முடிவில் இருக்கிற மொத்த தொகையை கழிச்ச பண்ணால் அதுதான் என்ன இருக்கும், வட்டியாக இருக்கும். அப்போ முதலாம் வருட வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு வருட முடிவில் வட்டியாக கிடைக்கிற தொகை எவ்வளோ வருது பிள்ளைகள், 2,000 ரூபாய் இருக்க போகுது. அப்போ இதில் பாருங்க, முதலாம் வருட இறுதியில் இருக்கிற தொகை 19,500 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 19,500 இருந்து ஒரு வருடத்துக்கான வட்டியை கழிச்சு விட்டீங்கன்றால் என்ன வரும், வைப்பு செய்த பணத்தொகை வரும். அப்போ நாங்கள் 19,500 2,000 கழிச்சோம்டா வைப்பு செய்த பணத்தொகை எவ்வளோ வரும், 17,500 ரூபாயாக இருக்கும். சரிதானே? ரைட். இதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்ன செய்ய போகிறோம், 2ஆம் வருட இறுதியில் இருக்கிற வட்டி தொகையிலிருந்து முதலாம் வருட இறுதியில் இருக்கிற வட்டி தொகை கழிச்சோம்டா அந்த இடைப்பட்ட வித்தியாசம் ஓராண்டுக்கான வட்டியாக இருக்கும். அப்போ முதலாம் வருட இறுதியில் இருக்கிற வட்டியோடு சேர்த்து பணத்தொகை சொல்லியிருக்கு 19,500 ரூபா. அதிலிருந்து ஓராண்டுக்கான வட்டியை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் 17,500 ரூபாய் என்ன வரைக்கும் வைப்பு செய்த பணத்தொகையாக இருக்கும். சரிதானே? ரைட். இனி 16வது வினா, 96 சென்டிமீட்டர் வெட்கம் பெறப்படக்கூடிய சாய் சதுரத்தின் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 16 சென்டிமீட்டர் எனின் மற்ற மூலைவிட்டத்தின் நீளத்தை காண்க. அப்போ உங்களை சாய் சதுரத்தின் பரப்பு காண்ற முறை நாங்கள் படிச்சிருக்கிறோம். 2 படிச்சிட்டாங்கண்டா அரைதர மூலைவிட்டங்களின் பெருக்கம். அப்போ அரைதர மூலைவிட்டங்களின் பெருக்கம் வேண்டா அரை தர ஒரு மூலைவிட்டம் தெரியும் 16, மற்ற மூலைவிட்டம் உங்களுக்கு தெரியாத 14 எக்ஸோ அல்லது மூலைவிட்டத்தின் பேரோ எழுதி போட்டு 96 சென்டிமீட்டர் வரைக்கும் சமப்படுத்தலாம். அப்போ நான் எழுதுறேன் அரைதர 16 ஒரு மூலைவிட்டத்தின் இடத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன் சமன் 96. இனி 2ஆல் இந்த 16 சுருக்கினீங்கன்றால் 8. இனி என்ன செய்ய போறீங்க என்றால் 8x சமன் 96. 8ஆல் என்ன செய்ய போறீங்க, 96 8ஆல் ஓத்துங்கண்டா 12 முறை. ஆவே எக்ஸ் என்னவா இருக்க போது, ஒரு மூலைவிட்டத்தின் நீளமாக இருக்கும். ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர். சரிதானே? என்ன செய்யறோம், அரைதர மூலைவிட்டங்களின் பெருக்கம் சாய் சதுரத்தின் பரப்பளவாக இருக்க போது. அப்போ அரைதர ஒரு மூலைவிட்டம் தந்திருக்கு 16 தர எக்ஸ்ன்னு எழுதுறோம். இனி இந்த 2ஆல் 16 சுருக்கி 8. ஆவே 8x சமன் 96 எழுதுறேன். இனி 2 பக்கம் 8ஆல் வகுத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன வரும், 12 முறை வரும். ஆவே எக்ஸ் சமன் 12. மத்திய மூலைவிட்டத்தின் நீளம் 12 சென்டிமீட்டராக இருக்கும். சரிதானே? ரைட். இனி 17வது வினாவை பாருங்க. அட்சரகணித உறுப்புகளின் பொது மடங்கில் சிறியதை காண்க. இப்போ 4x வர்க்கம் பை 3xy வர்க்கம் 6x வர்க்கம் y கனம் மட்டும் தந்திருக்கு. இந்த 4 3 6 என்ற எண்களுக்குரிய போமசி என்ன வரும்டா 12. இந்த 4 3 6 என்ற எண்ணை வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் 12ஆக இருக்கும். அடுத்து அட்சரகணித உறுப்பில் வலுவில் கூடினது எழுதினோம்டா சரி, எக்ஸ் வர்க்கம் இருக்கு, y கனம் இருக்கு. ஆவே இதுக்குரிய போமசி பொது மடங்கில் சிறியது என்னவா இருக்குமாண்டா பிள்ளைகள் 12x வர்க்கம் y கனமாக இருக்கும். சரிதானே? போமசி 12x வர்க்கம் y கனம். சரிதானே? ரைட். இனி 18வது வினா, ஓவை மையமுடைய வட்டத்தில் AB ஒரு நாண் ஆகும்.
ஏபி செங்குத்து OY, ஏபி வந்து OYக்கு செங்குத்து, OX சமன் 3 சென்டிமீட்டர், XY சமன் 2 சென்டிமீட்டரின் நான் ஏபியின் இடத்தை காண்க. இதில் பாருங்க, வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அண்ணானை இரு சமக்கூறுடும் அப்படின்னு சொன்னால் AX சமன் XB இருக்க போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஓவையும் ஏயும் அல்லது ஓவையும் பியும் இணைப்போம். நாங்கள் AO இணைப்போம். இணைச்சா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்டா, XY 2 சென்டிமீட்டர்னா ஓவிலிருந்து பரிதிக்கிடப்பட்ட தூரம் இன்ன வரைக்கும் 1000 இருக்க போகுது. ஆகவே OA எவ்வளோ இருக்க போகுதுன்றால் 5 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ நான் அதில் 5 குறிக்கிறேன். இனி பைதரசன் ஒரு தொடர்பை பயன்படுத்தி செய்ய போறீர்கள். 5 வர்க்கத்திலிருந்து 3 வர்க்கத்தை கழித்து வர்க்கமூலம் கண்டிங்கண்டா AX நீளத்தை காணலாம். அப்போ AX நீளம் என்ன, 4 சென்டிமீட்டர் வரும். அதாவது 5 வர்க்கம் 25, 3 வர்க்கம் 9, 25 9 கழிச்சிங்கன்னா 16, 16க்குரிய வர்க்கமூல பெருமானம் 4. அப்போ AX வந்து 4ன்னு சொன்னால் ஏபியின் நீளம் வந்து என்ன இருக்க போது, AX 2 மடங்காக இருக்கும். அப்போ நான் எழுதியிருக்கிறேன் AB சமன் 2AX. AX நீளம் கண்டுட்டேன் 4. ஆகவே ஏபியின் நீளம் இருக்க போது பிள்ளை 2 தர 4 பெருக்கினீங்கன்னா 8 சென்டிமீட்டர். அப்போ நான் ஏபியின் நீளம் என்னவா இருக்க போது, 8 சென்டிமீட்டராக இருக்க போகுது. நீங்கள் பைதரசன் தொடர்பாக அதில் எழுதி காட்டலாம், அல்லது நீங்கள் படத்திலே குறிச்சிங்கன்னா சின்ன கணக்கு தானே. அப்போ நேரடியாக உங்களுக்கு புள்ளியில பெறக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே. இனி 19வது வினா, சமதிரையில் AB, CD என்பன நிலைக்குத்தான கம்பங்கள் ஆகும். டியிலிருந்து பியின் ஏற்ற கோணம் 30 வாகையும் பியிலிருந்து சியின் இறக்க கோணம் 60 வாகையும் ஆகும். இத்தரவுகளை உருவில் குறித்து காட்டுக. அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், டியிலிருந்து அவதானிக்கிறது, பியிலிருந்து அவதானிக்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ டியிலிருந்து அவதானிக்க டியில் இருக்கிற முதல்ல என்ன செய்ய போகிற நேரை தான் பார்க்க போகிறேன். இப்போ கண்மட்ட கோடை கீறுவோம். அடுத்த டியிலிருந்து பியின் ஏற்ற கோணம் இப்போ மேலே பார்க்க போகிறேன். அப்போ அந்த டிஐயும் பியும் என்ற புள்ளியை இணைப்போம். இணைச்சி போட்டு அதில் இருக்கிற பாகையை குறிப்போம், 30 பாகை. சரியும். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்டா, பியிலிருந்து சியின் இறக்க கோணம் 60 பாகை. இப்போ பி என்ற உச்சி புள்ளியையும் சி என்ற அடிப்புள்ளியையும் இணைச்ச ஒரு கோட்டை கீறுவோம். முதல் கண்மட்டம் பார்க்க போகிறார், பியில் இருக்கிறவர் முதல் நேரை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், பிஐயும் சியும் இணைச்ச ஒரு கோட்டை கீறுவோம். அப்போ அந்த கோடை கீரணம்னு சொன்னால் இனி இந்த கண்மட்ட கோட்டுக்கும் இந்த பிசி என்ற கோட்டுக்கும் இடையில் உள்ள கோணம் தான் என்னவே இருக்க போது, இறக்க கோணமாக இருக்கும். அதில் நாங்கள் 60 பாகைன்னு குறிப்போம். சரிதானே. இவ்வாறு குறித்தோம்னு சொன்னால் இதுக்குள்ள 2 புள்ளியும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய தினம் கடந்த வீடியோன் தொடர்ச்சியாக மேலும் 9 வினாக்களுக்கு விதம் இலகுவா விடியளிக்கலாம் என்பதனை கற்றிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் வீடியோவில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவர்கள் தொடர்ந்து SMC Maths யூடியூப் வாயிலாக இணைந்திருங்கள். நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி ஏனைய மாணவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் K. செல்வா. நன்றி, வணக்கம்.